ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற மாதிரி நேற்று திறச்சு தொங்க விட்டுருக்காங்கப்பா. டிவிக்கே வேற லெவல் மாஸ்க் காட்டிட்டீங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் எதிர்கட்சி ஒன்று இருக்கே தெரியல. தமிழக வெற்றி கழகம் தான். விஜய் சொன்னார்ல, டிவிகேக்கு போட்டியே டிஎம்கேக்கு போட்டி டிவிக்கும் போது டிஎம்கே எதுக்கிற ஒரே கட்சியே இப்போ டிவிக்கே தான் நிற்குது. வேற கட்சியெல்லாம் இருக்கே தெரியல. அந்த அளவுக்கு பிரித்து தொங்க விட்டாங்க. அங்கங்கே தமிழ்நாடே சும்மா ஸ்தம்பிக்கிற அளவில். அப்புறம் சும்மாவா தளபதி விஜயாவிலே சொன்னதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க நம்ம பசங்க. வேற லெவலில் வச்சு பிரித்து மேய்ச்சிட்டாங்க. நேற்றே இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், டைம் கிடைக்கல. அதான் நம்ம இப்போ வந்து கனலில் போட்டுருக்கோம். ஸோ அதாவது தளபதி விஜயாவில் முதல்ல பேசுனதை பற்றி நம்ம பேசிடலாம். இந்த எஸ்ஏஆருக்கு ஏன் இவ்வளோக்குள்ள நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனால என்ன ஆபத்துங்கிறத எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த அளவுக்கு பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா யாருமே இந்த அளவுக்குலாம் சொல்லியிருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்பீச்சை வந்து அன்னைக்கு தளபதி விஜய் தன்னுடைய அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ஒரு தேவையான ஒன்று. ஒரு தலைவனா அந்த மக்களிடத்துல எதுக்கு குரல் கொடுக்கணுமோ எதுக்கு பேசணுமோ அதை தெளிவாக பேசியிருக்காரு தளபதி விஜயவல். அதுக்கப்புறம் அந்த எஸ்ஆருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டங்கிறது தமிழ்நாடு முழுவதுமே சும்மா ஸ்தம்பிக்கிற அளவில் நேற்று சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது உண்மையிலே பிஜேபியோட கைப்பாவே யாரெல்லாம் இருக்காங்கன்னு இன்னைக்கு தான் நம்ம பார்க்க முடியுது. நீங்களே இல்லை பாருங்களேன், பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்குறோம் அதுக்குறோம் சொல்லக்கூடிய டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஒரு மூலையில் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க அவருடைய தோழர்கள் கட்சியில் உள்ளவங்கெல்லாம் அதை சரியான அளவில் பங்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தலைவரும் முன்னெடுத்து அதை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் கேட்டீங்கன்னா புதுசாக டிவிகேக்கு பேச்சாளர்கள் கிடைச்சிருக்காங்கப்பா. சிறந்த பேச்சாளர்லாம் உள்ள வச்சுட்டு நாமே ஐயா அப்படி நின்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி இனிமேல் அவங்களெல்லாம் அப்பப்போ மேடையில் ஏற்றி விடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான ஒரு ஸ்பீச் சென்னையில் நடக்கும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அதை நான் அந்த ஸ்லம் தான், நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அது கேட்டுட்டே இருக்கலாமல் தோணுச்சு. அது இதுக்கு முன்னாடி பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் இருக்கிறவங்கள பேசுறதை நம்ம கவனிச்சிருக்கோம். தமிழை வச்சுக்கிறதுல முதல் முறையாக இந்த மாதிரி இறங்கி அந்த லோக்கலாக ஒரு பேசுறது இருக்குல்ல. ஸோ அதே அவரும் இல்லை, நார்மலாக அழகாக பேசியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஸோ அவங்களுமே லேடி அழகாக பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் வாய்ப்பு இருக்கணும். அப்பப்போ எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் மக்களுக்கான ஒரு பிரச்சனை இறங்கி பேசணும், அது நல்லா இருக்கும். ஸோ மக்கள் எடுத்து அப்போ தானே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நெருக்கமாக போக முடியும். ஸோ தளபதி விஜய் இப்போ நான் சொன்னலாம் ஏற்கனவே, அதாவது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே 40 நாள் கழிச்சு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அக்ரஸிவ் நம்ம பார்க்க முடிஞ்சு எல்லாத்தையும் உடனடியாக இந்த ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இதை தான் தளபதி விஜய்கிட்ட வந்து நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ அவருடைய ஆக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபயர் மோடில் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா நெருங்குது இல்லை. ஸோ நம்ம அடிச்சு ஆடணும்ல. ஸோ அந்த வகையில் ஸோ நேற்று தமிழை வச்சு கற்றுட்டு அந்த தமிழ்நாடை ஸ்தம்பிக்கிற அளவில் இந்த எஸ்ஏஆருக்கு எதிரான அந்த ஆர்ப்பாட்டங்கிறது வேற லெவலில் ஒரு பேர் வாங்கியிருக்கு. இதை பார்த்த உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடிவேர் ஏரியா இருந்துருக்கும். என்னடா இதுக்கே லைட்டாக தான் சொன்னதுக்கே இவ்வளோ பேர் திரண்டானுங்க, அப்போ ஓட்டு போகிற அன்னைக்கெல்லாம் வாக்குச்சாவடியில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண இந்த பித்தலாட்டெல்லாம் பண்ண முடியாதுல்ல. செத்து போனவங்க பேரச்சு ஓட்டு போடுறது, இல்லை கல்ல ஓட்டு போடுறது, இல்லை கை காமிச்சு உள்ளுக்குள்ளேயே அவங்க மாறி இதெல்லாம் எதுவுமே பண்ணாது. ஏன்னா தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் டிவியை காரங்கிற மாதிரி ஜென்சி ஓட்டர்ஸ் இளையத்தலைவர்கள்லாம் முழுக்க தளபதி விஜய் ஓட்டு போகிறாங்கனால ஸோ அவங்க எல்லா இடம் பரவி இருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் முன்னாடி மாதிரிலாம் எதுவுமே திரும்பலாம் எங்கேனா அவங்க வந்துட்டு அவ்வளோக்குள்ள வீரியமான பசங்க, இந்த ரத்த துடிக்கிற வயசில் உள்ளவங்களா அவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கும்போது இந்த தில்லுமுல்லாம் இந்த தடவை தேர்தல் நடக்காது. ஸோ அதுலேயும் குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள் இந்த ஜென்சி ஓட்டை குறி வச்சு கிளீனாக அவர் வந்து அந்த எஸ்ஆருக்கு எதிரான பேசும்போது சொல்லியிருந்தாரு. ஸோ அதனாலே இன்னைக்கு திமுக ஒரு நாடகத்தை அரங்கிச்சிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா எங்கேருந்தோ ஒரு 4-5 பசங்களை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாளும் தமிழை வச்சு கலந்து இருந்தோம், இப்போ நாங்கள் திமுக மாறோம்னு சொல்லிட்டு இப்போ தான் தந்தி டிவியில் ஒன்று வந்துச்சு. நான் அதை பார்த்தேன், சிரிப்பு தான் வந்துச்சு. இன்னும் மாறாங்களை பைத்தியக்கார நினச்சிட்டு இருக்க மாதிரி. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1990 பழைய டெக்னிக், தாத்தா காலத்து டெக்னிக் அதை கொண்டுட்டு. ஏன்னா நேத்தான் ஒரு விஜய் பேசுகிறாரா, அதாவது இளைஞர்களை பற்றி இளைஞர்களை மட்டும் தான் தமிழ். ஏன்னா எதுக்காக தமிழை வச்சுக்கிற தலைவர் விஜய் இவ்வளோக்குள்ள அது குறிப்பிட்டு ஒரு காணொலியை வெளியிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய முழு தாக்கமும் விஜய் தான். ஏன்னா ஓட்டு போடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக விஜய் தான் ஓட்டு போட போகிறாங்க. ஓட்டு போடணும்னா அவங்களுக்கு அந்த வாக்குரிமை சீட்டு ரசீதில் அவங்க பேர் வரணும். ஸோ அது கேன்சல் ஆகிவிடாதுல்ல. ஸோ அதனால தான் அவ்வளோக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து விஜய் பேசுறாரு. ஸோ ஆனால் இதனுடைய அழுத்தமோ இதனுடைய கவலையோ மற்றவங்க கிடையாது. ஏன்னா மற்றவங்களாம் அந்த இளைஞர் ஓட்டுங்கிறது அவ்வளோ உழப்புறதே கிடையாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எஸ்ஆருக்கு எதிரா இவ்வளோக்குள்ள வீரவசனம் பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சி போராடிக்க வேண்டியதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க வேண்டியதுன்னு ஒன்றுமே பண்ணலையே. இப்போ ஏடிஎம்கே பண்ணாமல் இருக்குன்னா பிஜேபி கூட்டணியில் இருக்கு. ஸோ அதனால விட்டுருங்க. டிஎம்கே பேரளவுக்கு ஒன்று பண்ணிட்டு போயிட்டு நாம் தமிழ் கட்சி பண்ண வேண்டியதானையா, எங்கேயா போனீங்க இல்லை மற்றதுக்கெல்லாம் அப்போ உண்மையிலே அதாவது வெளியில மட்டும் தான் அந்த வீரா பேசக்கூடாது. உண்மையிலே மக்களுக்கான ஒரு பிரச்சனை எது எவ்வளோக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? வெளியிலேருந்து சில பேருக்கு சாதாரணமாக தெரியலாம், உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப
சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். அதனால தான் விஜய் அவர்கள் முழுக்க இதுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் காலப்பட அதுக்கு மெனக்கெட்டு போட்டுருக்காருன்னா, ஏன்னா நம்ம இந்த நாட்டில் வாழ்றோம் ஒரு பிரஜையாங்கிறதுக்கு ஆதாரமே நம்ம ஓட்டு போடுறது தான். ஓட்டு போடுற உரிமை உனக்கு இல்லாமல் போயிட்டு அப்படின்னு அது எவ்வளோக்குள்ள ஒரு இது இருந்தது. ஸோ நான் வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லலை. இப்போ நானாக வந்து முதல்ல தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த குறுகிய கால இடைவெளிங்கிறது எப்படி பொருத்தமாக இருக்கும், இதை பற்றி என்னுடைய காணொலி முதல்ல நான் பேசியிருப்பேன். அதனால தான் இந்த அசால்ட்டாக நினைக்காதீங்க, ரொம்ப கவனமாட்டீங்க. ஏன்னா திமுககாரன் வீடு விட அதை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. டிவிக்காரனும் நீ கூட சேர்ந்தே போங்க, இதை வந்து கிளீனாக பெர்ஃபெக்டாக பண்ணி முடியுங்கிறது விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம 2 காலையில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோக்குள்ள முக்கியமானது எஸ்ஐஆர். அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ இறந்து போனவங்க கல்ல விட்டாங்க இருக்காதவங்க இங்கே நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும்ல. இறந்து போயிட்டாங்கன்னு டெத் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்துடலாமே. ஸோ இல்லைனா நீங்கள் வந்து இறந்தவங்க பேர மட்டும் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்களாம் என்ன அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப புதுப்பிச்சு கொடுக்குறது தான் நமக்கு ஒரு இதாக இருக்குது. மற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நானாவது பார்த்தீங்கன்னா உடனே மத்திய சொல்கிற எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ண அப்படி கிடையாது. இதில் வந்து கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி கால இடைவெளி எடுத்துருக்கணும். இப்போ எல்லாரும் வெளியில் உட்காந்துட்டு இருப்பான், விஜய் சொன்ன மாதிரி வேலைக்கு போயிருப்பாங்க, நீங்கள் போய் நேரம் இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? கால இடைவெளி இருக்குது, அதுக்குள்ளே ஃபில் பண்ணி கொடுத்து அதை எப்படி விட்டு போச்சுன்னா அதை திரும்ப சேர்க்கறதுக்கு. அப்போ ஒரு ஓட்டு மிஸ் ஆகிட்டு அவனுக்கு தடவை ஓட்டு போனால் எவ்வளோ போய் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்க வேண்டியது இந்த எஸ்ஐஆரை. ஸோ அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் இதுக்காக முழுக்க மெனக்கெட்டு இந்த வீடியோ பேசி வெளியிட்டது. ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இளைஞர்களுக்கு அதோடைய முழுமையான அந்த அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு நினைக்காரு. தமிழ்நாட்டில் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அந்த மாற்றத்திற்கு மக்களும் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ இந்த சிக்கலா இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் வந்து அதாவது ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் இருக்கு. ஆனால் அந்த ஓட்டு போடுறதுக்கு உண்டான தகுதியான அந்த வாக்குரிமை அது கிடைக்கணும்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பேர் எது விட்டு போச்சு இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் மற்றவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழாக பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்க காரணம் தான். எவ்வளோ நம்மளுக்கு ஓட்டு போட கிடையாது, நம்மளே கத்தி நின்று போகிறதா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் திருநெல்வேலிக்கு. ஸோ அப்புறம் என்ன, அதனால பெருசாக அவங்க கவலைப்படல. அப்போது ஓட்டு யாருக்கு விழுன்னு நினச்சிருக்காங்களோ அவங்க தானே இதில் கவலைப்படணும். ஸோ விஜய் அவருக்கு தமிழை வச்சுக்கிறது தான் இதில் வந்து ஆதகமாக இருக்குது. என்னடா இப்போ வந்து பார்த்து நீங்கள் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டீங்களா, உண்மையில தான். ஏன்னா ஃபுல் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஓட்டு போடுறது ரெடியாக இருக்கான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து கொஞ்சம் கவனத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும். திமுக காரங்க இருக்கிற மாதிரி எதிர்த்து வீட்டோட கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தமிழை வச்சுக்கிறதும் எல்லா வீட்டு பக்கம் போயிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா வந்துச்சா எல்லாத்தையும் விசாரிங்க. அதை ஏன்னா நான் யாருக்குமே சொன்ன மாதிரி தான், இதுக்கு எதிராக கண்ணனார்பட்டு போடுறது மட்டும் போது, ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா உச்சநீதிமன்றம் தடை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தீவிரத்தை உணர்ந்துக்கிட்டு நாம அந்த ஓட்டில் நம்ம பேர் வர்றதுக்கு என்ன உண்டோ அதுக்குண்டான முயற்சியை மேற்கொள்ளணும். விஜய் அவர்கள் ஆல்ரெடி தெளிவாக விளக்கியிருக்காரு. இதுக்கு மேலே ஒரு தலைவரால் இவ்வளோக்குள்ளலாம் விளக்க முடியாது, அந்த அளவுக்கு புரிதலோடு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் எனக்கு தளபதி விஜயோடைய அந்த ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அந்த பேட்டியை கொடுத்து நான் எதிர்பார்க்க நேரத்தில் அவர் கொடுத்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த கதறல் குரூப்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க தளபதி விஜய் அந்த ஸ்பீச் கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா கதறல். ஸோ அப்படி நேற்று ஃபுல்லாக தமிழை வச்சு கலத்துடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு அங்கங்கே பயங்கரமான கதறல் சத்தெல்லாம் வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கதறவங்க எப்பவும் கலந்து தானே இருப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் முக்கியமாக நேற்று உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்பீச் ஒன்று கேட்டிருந்தேன். அதாவது விஜய் அவர்களுக்கு மறைமுகமாக திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அவர்கள் வந்து பெருசாக அதை முன்னே எடுக்கல. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கிறாரு, சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா யார்கிட்டையும் உங்களுக்கு தெரியும், காகிதம் அட்டை அதாவது காற்று அடிச்சா விழுந்துரும், நம்ம தட்டுனா பொத்துல விழுந்துரும் அப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த ஒரு கண்டென்ட் ட்விட் ஒன்று போட்டிருந்தார். அதாவது எங்கே பார்த்தாலும் எங்களே விமர்சிக்கீங்க, நாங்கள் என்ன அடிக்கவே ஆரம்பிக்கல, லைட்டாக நாகரிகமாக விமர்சிக்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது அறிவு திருவிழாங்கிற பேரில் அவதூறு திருவிழா நடத்திட்டு இருக்கீங்க அப்படி விமர்சனம் பண்ணால. அதுக்கு பதிலே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் லெவல் பேசியிருக்காரு. அதாவது நாம அறிவு திருவிழா நடத்தி 4 நாள் கழிச்சா தெரியுது அவங்களுக்கு நம்ம அறிவு திருவிழா நடத்தணுங்கிறது. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா 4 நாள் கழிச்சு விமர்சனம் பண்ணுறாரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களதான் விமர்சனம் பண்ணுறாமா, என்னது சொல்ல, அதாவது நாங்கள் அறிவு இருக்கு அதனால அறிவு திருவிழா நடத்துகிறோம் அப்படின்ட்டு ஒரு நக்கா விஜய் அவருக்கு மறைமுகமாக திரும்பவும் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எது அறிவு திருவிழா, அதாவது உங்களை ராஜேந்திர சோழனும் அப்படின்ட்டு உங்களுடைய தந்தையார ராஜராஜ சோழன் அப்படின்னு தூக்கி பிடிச்சி பேசுறதா அறிவு திருவிழாவா? எனக்கு புரியல. எம்சிஆர் 24 போலீஸ்ல எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பேசிக்கிட்டு அது அறிவு திருவிழாவா, அறிவு இருக்கிறவங்க அந்த அறிவு திருவிழா நடத்துறாங்களாம். சிரிப்பு தான் வருது. அதாவது யாருக்கு அறிவு இருக்குன்ட்டு பொதுமக்கள் இப்போ உணர்ந்திருப்பாங்க. அதாவது இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு விஜய் அவர்களும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டாரு. உங்ககிட்ட அதை பற்றி கேட்காம நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு தெரியும். அதாவது எவ்வளோக்குள்ள ஒரு தெளிவாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே புரியும்படியாக அதனுடைய தாக்கம் எப்படி, அதுக்கு எப்படி நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும், அப்படி எப்படி கேர்ஃபுல்லாக நம்ம செயல்படணும், இந்த எஸ்ஐஆருக்கு எவ்வளோக்குள்ள முக்கியத்துவம், ஒவ்வொரு நாட்டு குடிமகனுக்கும் வாக்குரிமைங்கிறது எவ்வளோக்குள்ள அப்படிங்கிறத தெளிவாக விளக்கியிருந்தார்ல விஜய் அவர்கள். இதே மாதிரி ஒரு நீங்கள் பேசிருக்க வேண்டியதானே, நீங்கள் வந்து வீடியோ நீங்கள் நேர்லேயே அதை மைக்கில் என்ன பேசுறீங்களா, இந்த எஸ்ஐஆர் பற்றி 2 வார்த்தை பேசிருக்க வேண்டியதானே, அதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்க.
இல்லை எதிர்நேரம் பார்த்தீங்கன்னா பிஜேபிங்களுக்கு எதிரி பாசிச கட்சி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றீங்கல்ல. ஆனால் அந்த முழுமையை எதுக்கு எடுத்தீங்க? நீங்க தானே ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கீங்க. இப்போ அதிமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க எப்படி கருப்பு உடையெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோபேக் மணி கத்துனீங்கல்ல. இப்போ உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க. இப்போ இவங்களுக்குள்ள அவங்களுக்கு அது எதிர்முறையெல்லாம் அந்த எஸ்ஆர் வந்து எதுக்குறீங்கன்னா தைரியம் எதிர்க்க வேண்டியதானே. அவனை கூட்டணி சேர்த்துக்கிறீங்க என்ன கேட்குறேன். இல்ல யாருக்கு அறிவு இல்லை. அவரு இவ்வளவுக்குள்ள இப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாருன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க மக்கள் சொல்றாங்க. சோ அப்போ அவர் நினைச்சிருந்தா அந்த கரூர் இன்சிடென்ட்ல கூட என்ன அந்த மக்களை சந்திக்க விடல, இடையூறா இருக்கு, ஏதாவது ஒண்ணு அவர் மனம் கலங்கி ஒரு வார்த்தையை பேசியிருந்தா தமிழ்நாட்டை எப்படி இளைஞர்கள் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. சோ அப்போ அந்த இடத்துல பொறுமை காத்து இளைஞர்கள் தவறான வழிக்கு நம்ம செலுத்தக்கூடாது, அந்த வன்முறைக்கு தூண்டக்கூடாது, மக்கள் பிரச்சனைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துவோம். இந்த பிரச்சனையை நாம வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நாடுன்னு சொல்லி அந்த டைம்லாம் அவர் உண்மையை பேசலாம். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. அவர் பேசியிருந்தானா உண்மையிலே வேற மாதிரி வெடிச்சிருக்கும். ஆனா அப்போ அவர் வந்து தன்னுடைய இளைஞர்களை தன்னுடைய சுயலாபத்துக்காக வேற மாதிரி திசை திருப்பல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதே இங்க வந்து வேற அரசியல் தலைவர்களாங்கன்னா அந்த டைம்ல வேற மாதிரிலாம் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் பத்தி 30 நாள் அமைதியா இருந்து இந்த சாயத்துல வெஞ்சிருக்காரு. உண்மையில பார்க்க நம்மளுக்கு கூட எல்லாம் கோவம் தான் வந்துச்சு என்ன பேசணும். ஆனா அவர் பொறுமையாவே இருந்து இதை கடந்து வந்து இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்களே பார்த்து தான் இருப்பீங்க. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும், தமிழ்நாடு சுவிச்சமாக மாறும் அப்படிங்கிறது. இல்லைனா அங்கே இப்பவும் போல இல்லைப்பா நாங்கள் காலங்காலமாக நாங்கள் தான் குத்துறோம், இங்கே தான் குத்துறோம் மாறி மாதிரி அப்படியே குத்திட்டு இருக்க போறீங்களா? பரம்பரையாக ஒரு குடும்பத்துமே இந்த தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்க போறீங்களா? இல்லை தமிழ்நாட்டை அப்புறம் தமிழகம் யார் வேணாலும் தமிழ்நாட்டை ஆட்சி ஆள முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனசுலேயே எல்லாருக்கும் அதை பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி உணர்த்த போறீங்களா? ஏன்னா அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும். இது நம்ம நாடு, நம்ம மண்ணு, நம்ம மண்ணில் பிறந்த மகன் யார் வேணாலும் மக்கள் சக்தியை பெற்றா, மக்கள் அன்பை பெற்றா நம்ம நாட்டை ஆள முடியும். மக்கள் அன்பை பெறாதவங்க மக்களுக்கு விரோதமாகவும் எவ்வளவு பெரிய ஆனாலும் தூக்கி வீசுவோம் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. நீங்களே முடிவு பண்ணுங்க. இதுல ஒரு குறிப்பா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நிறைய பேர் வயசுல விஜயவருடைய முயந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவர்கள்ட்டெல்லாம் இல்லாத ஒரு பக்குவம், ஒரு முதிர்ச்சி, ஒரு நிதானத்தை நம்ம தளபதி விஜயவர்கிட்ட பார்க்குறோம். அது வந்து ஒரு சிறப்பு மிக்கது அவர்கிட்ட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிதானமான ஒரு எல்லாத்தையும் யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அப்படிப்பட்ட தளபதி விஜய் அவர்கள் நான் சில விஷயங்களை அவர் முடிவெடுக்கிறதே பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே சொல்லுங்க அந்த கரூர் இன்சிடென்ட்லேயே சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு இமோஷனலாக முடிவெடுக்காமல் நிதானம் முடிவெடுத்து தான் அவருடைய அந்த தனித்தன்மையை காட்டுது. ஸோ அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் அப்படி நம்புங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. முதல்ல ஓட்டு போடணும்னா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்குள்ள தகுதி, அந்த வாக்குரிமை உங்களுக்கு இருக்கணும். எஸ்ஐஆரை கவனமாக கையாளுங்க, அசால்ட்டை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லை. ஓகேவா? நம்ம ஒரு குடிமகனாக வாழ்கிறோன்னா நாம் அந்த குடிமகனாக அந்த நாட்டுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்கணும். நம்மளால ஒரு விஷயத்த நாம முடிவு பண்ணுறதா இருக்கணும். அது யாரை வேணா இருக்கட்டும், அது கெட்டவனாலும் சரி நல்லவன நீங்கள் முடிவு பண்ணுறதா இருக்கணும். நாமளே முடிவு பண்ணாமல் ஒருத்தர் நம்மளை ஆள்றாங்கன்னா அது எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துடுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.